குவைட் குவைட் குவைட். அதை எப்படி எடுக்கிறதுன்னு எனக்கு தெரியும். என்கிட்ட ஒரு பிளான் இருக்கு, அது மாதிரி செய்வோம். பரவாயில்லையே, டாக்டருக்கு படிச்சுட்டு தோட்டக்காரி மாதிரி வேலை பார்த்துட்டு இருக்க. இந்த மாதிரி மூலிகை தோட்டத்தை பராமரிக்கிறதும் செடிகளோட பழகுறதும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. மூலிகைகளை பார்த்ததும் தெரிஞ்சுக்கிற மாதிரி பழகிட்டியா? அப்படிதான் நினைக்கிறேன். எதுக்கும் நீங்க என்ன டெஸ்ட் பண்ணி பாருங்களேன். அதுக்கு என்ன பேரு? மஞ்ச கரிசலாங்கண்ணி. இது அது மொசு மொசுக்க. இது வாய்விடங்கம். இவ்வளவு சீக்கிரத்துல மூலிகைகளை கண்டுபிடிக்கிற அளவுக்கு நீ வந்துட்ட. பெரிய கெட்டிக்காரிதான். சீக்கிரம் வாங்க வாங்க, சீக்கிரம் வாங்க. போங்கப்பா, சீக்கிரம் போங்க. ஆத்தா கண்டிப்பா காப்பாத்திடுவாங்கப்பா. வாங்க வாங்க. என்னாச்சுமா? பாம்பு கடிச்சிருச்சு. அப்படியா? நீங்க உள்ள கொண்டு போங்க, நான் போய் அம்மாவை கூட்டிட்டு வந்துடுறேன். வாங்க வாங்க. நான் கூட கடவுளே. பார்வதி அம்மா, பார்வதி அம்மா. என்னாச்சு முடியப்பா? அம்மா, பாம்பு கடிச்சிடுச்சுன்னு ஒருத்தர் தூக்கிட்டு வந்திருக்காங்க. நீங்க சீக்கிரமா வாங்கம்மா. வாங்கம்மா வாங்க. ஆத்தா, நீங்க தாத்தா எப்படியாவது இந்த உசுரை காப்பாத்தணும். எப்படியாவது காப்பாத்தி கொடுங்க ஆத்தா. உங்களை தாத்தா நம்பி இருக்கும். அதான் நீங்க தான் எப்படியாவது காப்பாத்தணும். போய் சஞ்சீவி வேற பறிச்சிட்டு வா. சரிங்கம்மா. என் புருஷனை காப்பாத்தி கொடுங்க ஆத்தா. அம்மா இந்தாங்க. நீயே பண்ணிடு. என்னம்மா அவங்க? இல்ல ஆத்தா, நீங்களே பண்ணிடுங்க ஆத்தா. இவ நல்ல பாப்பா, நீ பாருமா. சரிங்க ஆத்தா. அந்த வேரையும் சேர்த்து கட்டிவிடு. சரிங்கம்மா. அப்பாடா, ஆத்தா புண்ணியத்துல எப்படியோ பொழைச்சிட்டு ஆத்தா காப்பாத்திட்டாங்க. எனக்கு இப்பதான் உசுரே வந்தது. மெதுவாங்க. பொறுமையா பொறுமையா. இந்தாங்க.
விஷம் முறிஞ்சிடுச்சு. இனி பயப்படுறதுக்கு எதுவும் இல்ல. நீங்க கூட்டிட்டு போலாம். ரொம்ப சந்தோஷம் ஆத்தா. ரொம்ப ரொம்ப நன்றி அத அவளுக்கு சொல்லுங்க. அம்மா ரொம்ப நன்றிமா. நன்றிமா. கூட்டிட்டு போங்க. எந்திரிங்க. பார்த்து மெதுவா எழுந்துங்க. ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. இவ்ளோ சீக்கிரத்துல குணமாகும்னு நான் நினைச்சே பார்க்கல. எல்லாம் சஞ்சீவி வேரோட சக்தி. நாகமணி, தாழம்பூ எல்லாம் எப்படி பாம்புக்கு பிடிக்குமோ அதே மாதிரி பாம்புக்கு ஆகாத மூலிகைகள்ல முக்கியமானது சஞ்சீவி வேரு. இந்த வேரோட சாறு விஷத்தை முறிச்சிடும். எப்பேற்பட்ட பாம்பு மேலேயும் இந்த சஞ்சீவி வேர் பட்டா அந்த பாம்பு சக்தியை இழந்துடும். பாம்பை கண்டா படையே நடுங்குன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். அந்த பாம்பையே அடக்குற மாதிரி ஒரு வேர் இருக்கு. இந்த மாதிரி நிறைய இருக்கு. ஒவ்வொன்னையும் தெரிஞ்சுக்கிறப்போ இயற்கை தான் நம்மள வாழ வச்சிட்டு இருக்குங்கிற உண்மை புரிய வரும். முகாம்ல உனக்காக எல்லாரும் காத்துட்டு இருப்பாங்க. நீ போயிட்டு வா. சரிம்மா, நீங்க வச்ச பரீட்சையில நான் பாஸ் ஆயிட்டேன்ல. நான் எப்போ உனக்கு பரீட்சை வச்சேன்? இல்ல, எப்பவுமே எல்லாருக்கும் நீங்க தான் வைத்தியம் பாப்பீங்க. இன்னைக்கு என்ன வைத்தியம் பண்ண சொல்லி சரியா கத்துக்கிட்ட நான் செக் பண்ணீங்கல்ல, அதான் சொன்னேன். நீ கத்துக்கிட்டியா இல்லையாங்கிறத நான் பார்வையிலேயே கண்டுபிடிச்சிருவேன். அதுக்கு பரீட்சை எல்லாம் தேவையில்லை. அப்புறம் எதுக்கு என்ன வைத்தியம் பார்க்க சொன்னீங்க? நான் உன்னை என்ன பறிச்சுட்டு வர சொன்னேன்? சஞ்சீவி வேறு. சஞ்சீவி வேறு எதுக்கு ஆகாதுன்னு சொன்னேன்? பாம்புக்கு ஆகாதுன்னு சொன்னீங்க. அப்போ நான் யாரு? எனக்கும் அது ஆகாதுல்ல. பெருமாண்டி பொழைச்சிட்டான். நீதான் பூசாரியா? ஆமா சார். உங்க வீட்டுல பாம்பு இருக்காமே, சொல்லுங்க. அதை நீங்க தான் வளர்க்குறீங்களாமே? எங்க இருக்கு அந்த பாம்பு? ஐயோ, பாம்பெல்லாம் ஒண்ணும் இல்ல சார். தள்ளியா? சார் சார் சார், நீ அங்க ஒண்ணும் இல்ல பதறத சார். பார்த்தாலே உள்ள பாம்பெல்லாம் இருக்கும் போல கிடையாது இருக்குதே. வா, வந்து காட்டு வா. சார், நீங்க சந்தேகப்படுற மாதிரி இங்க பாம்பெல்லாம் இல்ல சார். என்ன நொல்லங்க, வீட்டுக்குள்ள பாம்பை வளர்த்து அதை வச்சு ஊர்ல இருக்கிறவங்கள பயமுறுத்தி காசு பாக்குறீங்கன்னு உங்க மேல கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. அந்த பாம்பு கடிச்சு 2 பேர் வேற செத்து போயிட்டாங்களாமே. வீட்டுக்குள்ள பாம்பை வளர்க்கறது சட்டப்படி எவ்வளவு பெரிய அஃபென்ஸ் தெரியுமா? அதான் உங்களை அரெஸ்ட் பண்ணி பாம்புகளை பிடிக்க வந்திருக்கோம். மரியாதையா பாம்பெல்லாம் ஒப்படைங்க. நீங்களே புடிச்சு கொடுத்துட்டீங்கன்னா தண்டனையிலிருந்து தப்பிச்சிடலாம். நாங்க தேடி புடிச்சோம்னா அப்புறம் நடக்கிறதே வேற. ஐயோ, பாம்பெல்லாம் இல்லீங்க, யாரோ தப்பா சொல்லிருக்காங்க. ஐயோ, நம்ம நந்தினி பிடிக்க வந்திருக்காங்களே, இப்ப எப்படியாச்சும் காப்பாத்தணுமே. அந்த ஆள் சொன்னதையே தான் சொல்லிட்டு இருப்பான். பாம்பெல்லாம் எங்க இருக்குன்னு போய் தேடி பிடிங்க. சார், சார், இல்ல சார், சொல்றத கேளுங்க சார். இல்ல சார், பாம்பெல்லாம் கிடையாது சார். சார், அங்கெல்லாம் இல்ல சார், சொல்றத கேளுங்க சார். யோ, அந்த பக்கம் யாரோ போய் பாரியா. தப்பா சொல்லிருக்காங்க சரிங்க சார். சார். ஐயா, எங்களுக்கு தெரியாதாயா? அங்கெல்லாம் இல்லையா? அத நாங்க பார்த்து சொல்றோம். இந்த வீட்டுல பாம்பே இல்லையா? எதுக்குயா வீணா தேடுறீங்க? விலகையா. சத்தம் போடாம வா. ஏங்க, என்ன பண்றீங்க? ஏங்க, கேக்குறேன்ல, என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க சொல்லுங்க. பூச்சி பிடிச்சிட்டு இருக்கோம். வாமா அந்த பக்கம். நீ இங்கே பத்திரமா ஒளிஞ்சுக்கோ.
நான் வர்ற வரைக்கும் நீ எங்கேயும் போக கூடாது, சரியா? சத்தியம் பண்ணு. தல்லியா, நீங்க எங்க தேடினாலும் எதுவும் இருக்க போறது இல்ல. ஏயா திரும்ப திரும்ப அதையே சொல்லிட்டு இருப்பியா? இத பார், மறுபடியும் சொல்றேன், நீயா மரியாதையா புடிச்சு கொடுத்துரு, தண்டனையிலிருந்து தப்பிச்சிடலாம். போ. நான் வந்து கூடைய திறக்கிற வரைக்கும் நீ வெளியே வரக்கூடாது, சரியா? என்னையாச்சு? எல்லா இடத்துலயும் பாத்தீங்களா? சார் வீடு முழுக்க தேடி பார்த்துட்டோம் சார், எங்கேயும் இல்ல சார். சார் பாம்பு எங்க இருக்கிற மாதிரி தெரியல சார். கம்ப்ளைண்ட் மேல கம்ப்ளைண்டா வந்துட்டு இருக்குது. எப்படியா எல்லாம் போகும்? பாப்பா இங்க வா, வான்னு சொல்றேன்ல. பாம்பெங்க சொல்லு. பாம்பெல்லாம் இங்க இல்லைங்க. உண்மைய சொல்லு, இல்ல உங்க அப்பா அம்மாவை பிடிச்சி ஜெயில போட்டுருவேன். அங்க என்ன பாக்குற? சொல்லு, எங்க பாம்பு? பாம்பு இங்க இல்ல. இங்கதான் பாம்பு இருக்கு. சொல்லு சொல்லு. என்ன சொல்ல மாட்டியா? இவங்களை எல்லாம் அடிச்சு உதச்சு வண்டியில எடுத்துங்கயா, அப்பதான் உண்மையை சொல்லுவாங்க. சரிங்க சார். ஓ போயா, போய் வண்டியில ஏறியா. ஓ போயான்ற என்னையா பார்த்து நிக்கிறீங்க? வண்டியில ஏறுங்க. விடுங்க. எங்க எதுக்கு போய் போறீங்க? நாங்க என்ன தப்பு பண்ணோம்? குழந்தையை விடுங்க. யாரோ ஏதோ தொந்தரவு பண்றீங்க. பாம்பு இல்லைன்னு சொல்றதுல சொல்றது கேளுயா. விடுங்கயா, இந்த ஊருக்கு நல்லது பண்றீங்க. விடுங்கயா விடுங்கயா. எதுக்காக இவங்களை கூட்டிட்டு போறீங்க? பாம்பு இருக்கிறத பாத்தீங்களா? இருக்குன்னு யார் சொன்னா? நான் இருக்கிற வரைக்கும் இவங்களை இங்க இருந்து கூட்டிட்டு போக முடியாது. கேட்கறதுக்கு ஆள் இல்ல நினைச்சீங்களா? நான் இருக்கேன். என்ன ஆபீசரைய மிரட்டுறியா? தொலைச்சிருவேன். காட்டுக்குள்ள இருந்து மூலிகையை பறிச்சிட்டு வந்து வைத்தியம் பாக்குறன்ற போர்வையில ஊரை ஏமாத்துறீங்களா? மிரட்டி பாக்குறியா? உன்னைய சேர்த்து உள்ள தள்ளிட வேண்டி. நாங்க உண்டு, சாமி உண்டு, பூஜை உண்டு, சேவை உண்டுன்னு போயிட்டு இருக்கோம். வீணா ஏன் எங்க கிட்ட பிரச்சனை பண்ணிட்டு இருக்கீங்க? காட்டுக்குள்ள கடத்தல்காரங்க மரத்தை வெட்டிட்டு இருக்காங்க. அத கண்டுபிடிக்க மாட்டீங்க.
விட்டுட்டு வேண்டாத வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க. நீங்க காட்டிலாக்கா அதிகாரியா இருக்கலாம், நான் காட்டம்மன கும்பிடுறவ. என்ன ஆத்திரப்படுத்துனீங்க, தாங்க மாட்டீங்க. சாந்தமா இருக்கிற வரைக்கும் தான் நான் சாமி. கொந்தளிக்க விட்டீங்க, சாம்பல் ஆயிடுவீங்க. சார், என்னங்க பாம்பை பிடிச்சிட்டீங்களா? அங்கெல்லாம் பாம்பெல்லாம் ஒண்ணும் இல்ல சார். உங்ககிட்ட யாரோ தப்பா சொல்லியிருக்காங்க. யோ, அந்த பாம்பை பிடிச்சி அந்த பூசாரி பேரை அடிச்சு குடும்பத்தோட ஸ்டேஷன்ல கொண்டு போய் வைப்பேன்னு பார்த்தா இப்படி சொதப்பிட்டு வந்து நிக்கிறிய. இல்ல சார், எல்லாரையும் ஜீப்ல ஏத்தத்தான் பார்த்தோம். ஆனா ஒரு அம்மா வந்து என் முன்னாடி நின்னு பேசின பேச்சும் பார்த்த பார்வையும் எனக்கு கொலையே நடுங்கிருச்சு. சாரி சார், நீங்க சொன்னது எதுவுமே எங்களால செய்ய முடியல சார். சரி சரி, நாங்க பாத்துக்கிறோம், நீங்க போங்க. ஓகே சார், போங்க. இவன் இப்படி சொதப்பிட்டு வந்துட்டானே, இப்ப என்ன பண்றதுன்னு தெரியலையே. என்ன பார்ட்னர், இந்த போலீஸ் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் இதெல்லாம் நமக்கு ஒத்து வராது. ஆமா பார்ட்னர், நீங்க சரின்னு சொல்லுங்க. ஊர்ல இருந்து பசங்களை வரவழைக்கிறேன், வந்த வேகத்தில் அள்ளி போட்டு போயிடுவாங்க. நீ நினைக்கிற மாதிரி ஈஸியா எதையும் பண்ணிட முடியாது. முன் யோசனை பண்ணாம அந்த பார்வதிய நெருங்கினா நீங்க தோத்து தான் போவீங்க. அந்த பார்வதியை தாண்டி நம்மளால ஒன்னும் பண்ண முடியாது. அவளை அடக்குனாதான் நம்மளால முதல் அடியை எடுத்து வைக்க முடியும். பார்வதி இருக்கிற வரைக்கும் நம்ம கைக்கு அந்த காலச்சக்கரம் கிடைக்காது. அப்ப அவளை அடக்கி வைக்கிறதுக்கு என்ன பண்ணணுமோ அதை முதல்ல பண்ணணும். பண்றேன். நானும் வரட்டுமா? வேண்டாம், நீங்க எல்லாரும் இங்கே இருங்க. ஏங்க, என்னைக்கும் இல்லாம காட்டாபீசருங்க எதுக்காக நம்ம வீட்டை சோதனை போட வந்தாங்க? அதான் லட்சுமி, எனக்கும் ஒன்றும் புரியல. நந்தினியை தேடி அவங்க நடந்துகிட்டதை பார்க்கும்போது நந்தினிக்கு ஏதாவது ஆயிடுமோன்னு ரொம்ப பயமா இருக்குங்க. பார்வதியும் காட்டு அம்மனும் இருக்கிற வரைக்கும் நாம ஏன் கவலைப்படணும்? சாமி, சாமி. யாரு? என்னப்பா உள்ள வாங்கன்னு கூப்பிட மாட்டியா? வாங்க. இத வாங்கிக்கப்பா. எதுக்கு இதெல்லாம்? அன்னைக்கு நீங்க மட்டும் அந்த பெரிய உதவியை செய்யலைன்னா எனக்கு அந்த அம்மனை தரிசிக்கிற பாக்கியமே கிடைச்சிருக்காது. ஒரு தடவை கண்ணால பார்த்து கும்பிட்டதுக்கு பிசினஸ், குடும்பம் எல்லாம் நல்லா இருக்கு. இருந்த பிரச்சனையெல்லாம் மாயமா மறைஞ்சு போச்சு. அதுக்கு மூல காரணமே நீங்களும் அந்த அம்மாவோட ஆசீர்வாதமும் தான். அதான்
உங்களையெல்லாம் நேரில் பார்த்து நன்றி சொல்லிட்டு அந்த அம்மா கிட்ட காணிக்கையை கொடுத்துட்டு போலான்னு வந்தேன். எங்க பார்வதி அம்மா? வாங்க. டேய் 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 டேய், என்னடா கண்ணா எப்படி இருக்க? மாமா உனக்கு இனிப்பு வாங்கிட்டு வந்திருக்கேன், எடுத்துக்க. எடுத்து சொல்லுப்பா. எடுத்துக்கமா. நீங்களும் எடுத்துக்கங்கம்மா, எடுத்துங்க. நீ எடுத்துக்கப்பா. லக்ஷ்மி, காஃபி போட்டு எடுத்துட்டு வா. சரிங்க. ஆமா, பார்வதி அம்மாங்க?